தீன விளையாட்டா எடுத்துக்கொண்டாங்க, தீன கேலி கூத்தாக எடுத்துக்கொண்டாங்க. மார்க்கத்தை கணக்கெடுக்க இல்லை, மார்க்க படி வாழ இல்லை. சிலவங்களுக்கு மார்க்கத்தை சொல்ல போல ஜோக் ஆயிடுச்சு. மார்க்கத்துடைய விஷயங்களை சொல்ல போல அவங்களுக்கு சும்மா ஏதோ சொல்றவன பைத்தியக்காரன் நினைக்கிறான். மார்க்க அடிப்படையில வாழ்றவனுக்கு இவனுக்கு துனியா தெரியாது. அப்படிதான் இன்னைக்கு துனியா இருக்கு. இன்னைக்கு பாவம் செய்யாதவன கேவலமா நினைக்கிற காலத்துல வாழணும். பாவத்தை குடிக்காட்டி, விபச்சாரத்தை ஈடுபடாட்டி, நைட் கிளப் கசினோ போவாட்டி, தவறான ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய தவறான தொடர்பு இல்லாட்டி, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோட தொடர்பு இல்லாட்டி, இவனுக்கு துனியா தெரியாப்பா, இவனுக்கு அனுபவிக்க தெரியாது, இவனுக்கு துனியாவை என்ஜாய் பண்ண தெரியாது. அப்படியே கொண்டு ஒரு சமாளில தான் நாங்க நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். வழிகேட்ட நேர்வழி என்று நினைக்கிற காலம், நேர்வழிய வழிகேடு என்று நினைக்கக்கூடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். பயங்கரமான காலம். அதுல இந்த நாடுகள் விசேஷம். எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறார் கொழும்புல, அவர் அமெரிக்கால படிச்சவர், பிசினஸ் மேனேஜ்மெண்ட். அவர் சொன்னார் என்கிட்ட, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யூனிவர்சிட்டியில படிக்க போல அவங்க எல்லாம் ட்ரிங்க் பண்ணுவாங்களா, இவரு ட்ரிங்க் பண்ணாட்டு சொல்லுவாங்களா, உனக்கு நீ பைத்தியம் தான் எடுத்துக்கணும், நீ பைத்தியம் தான். அவர் சொல்றார், ஈமான்தாரிய பார்த்து பைத்தியக்காரன் சொல்ற காலம், தீன்தாரிய பார்த்து பைத்தியக்காரன் சொல்ற காலத்தை நாங்க வாழ்ந்து முடியும். இவங்களோட பேருக்காக, இவங்களோட புகழுக்காக, இவங்களோட சந்தோஷத்துக்காக, அல்லது இவங்களோட திருப்திக்காக, அல்லது இவங்களோட துனியாவுக்காக எங்களோட ஆகிரத்தை நாங்க மண்ணாக்கி கொள்ளக்கூடாது. சொல்றவன் வேண்டியதை சொல்லிட்டு தொலையட்டும். எவனும் எங்களை சக்கராத்த உதவி செய்ய போறது இல்லை. யார் யாரெல்லாம் சந்தோஷப்படுத்த இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க யாராவது சக்கராத்த உதவி செய்வாங்களா? அவங்க கபூர்ல எங்களுக்கு உதவி செய்ய போறாங்களா? கபூர்ல யார் எங்களோட இருக்க போறாங்க? யாருமே இல்லை. சக்கராத்துல அல்லாஹ்வோட உதவியை தவிர யாரோட உதவியும் இல்லை. யார் ஈமானோட, நல்ல அமலோட, தக்வாவோட, ஆகிரத்தை நோக்கமா வச்சு வாழ்ந்தாரோ அவருடைய மௌத்துடைய நேரத்துல அல்லாஹ் அவருடைய ரூஹ பார்த்து சொல்லுவான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அந்த நல்லடியான பார்த்து அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார், துனியாவோட ஆகிரத்துக்கு முதலிடம் கொடுத்தார். அந்த ஆண் பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அந்த ரூஹ பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அந்த ரூஹ கொடுத்தவன் அல்லாஹ், அந்த ரூஹ எடுக்கிறவனும் அல்லாஹ். அந்த ரூஹ பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஏ அமைதியான ரூஹே, அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ரூஹே, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தின ரூஹே, உன்னை ரப்பிடத்துல திரும்பி போ. ரூஹ பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீ ரப்பிடத்திலிருந்து வந்தாய், ரப்பு கிட்ட திரும்பி போ. எந்த நிலைமையில? ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில, நீ அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமை. அல்லாஹ் உன்னை கொண்டு சந்தோஷம், நீ அல்லாஹ்வை கொண்டு சந்தோஷம். இந்த நிலைமையில உன்னை ரப்பு கிட்ட போ. என்னுடைய நல்லடியாருடைய கூட்டத்தை நீ போய் சேர்ந்துக்கோ. என மேலான சொர்க்கத்துக்கு போ என்ற இந்த சுப செய்தி, இந்த சந்தோஷமான செய்திய இவருக்கு சொல்லப்பட்டு இவர் சொர்க்கத்தை கண்ணால பார்த்து கொண்டிருப்பார், அதை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பார், அதை பார்த்து சிரிச்சு கொண்டிருப்பார். அந்த நிலைமையில வெளியா எத்தனை ஜனாதாக்களை நாங்க சிரிச்ச முகத்தோட பார்த்திருக்கிறோம். சிரிக்க வைக்கிற நேரம் சக்கராத்துடைய நேரம். யார் ஈமானோட, நல்ல அமலோட, தீனுக்காக, ஆகிரத்துக்காக, மக்களுடைய திருப்தி நோக்கம் இல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் என்னுடைய நோக்கம் என்ற சிந்தனையோட வாழ்ந்துட்டு போறாங்களோ, அல்லாஹ் அந்த சக்கராத்துடைய நேரத்துல, சக்கராத் வாழ்க்கையுடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம், வாழ்க்கையுடைய ரிசல்ட் காட்டப்படக்கூடிய நேரம், 50 80 வருஷத்துடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இவர் பாஸ் ஆகிவிட்டார், சொர்க்கம் காட்டப்படும், பார்த்து சிரிப்பார்.